காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். தூத்துக்குடியிலே எங்களுடைய தமாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் நாளைய தினம்தான் வெளி மாநிலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்ற காரணத்தினால் நாளைய தினம் தூத்துக்குடியிலே எங்களது கட்சியின் சார்பிலே கலந்து பேசி வேட்பாளரை நாளைய மறுதினம் அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்க இருக்கிறேன். 2 ஷால் கொடுங்க. அப்படியே எல்லாம் உட்கார்ந்துருங்க. அப்படியே உட்கார்ந்துருங்க. எல்லாம் அப்படியே உட்கார்ந்துடலாம். எல்லாம் அப்படியே தயவு பண்ணி உட்கார்ந்துருங்க ப்ளீஸ். சேகர் அப்படியே உட்கார்ந்துடலாம். தெரியும் அப்படியே. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் தமாக சார்பாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. நாளைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு தொகுதியில் விஜயகுமார் சேகர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வி.என். வேணுகோபால் ஆகியோர் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு வி.என். வேணுகோபால் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். இந்த இரு வேட்பாளருடைய பெயரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு வி.என். வேணுகோபால் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். ரைட் ரைட் சார். அடுத்ததுக்கு போவோம். சரி விஜயகுமார் நீங்க போடுங்க. அப்புறம் நீங்க போடுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதில் 2 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளரை அவர் அறிவித்திருக்கிறார். அதனை நேரலையில் நாம் பார்த்தோம். 2 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 1 தொகுதிக்கான வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளராக விஜயகுமார் சேகரும், அதேபோன்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளராக வி.என். வேணுகோபாலை அவர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.